ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் வச்சு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேன். பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடியாக நான் சீவி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அந்த சாதத்துக்கு அளவு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு லவங்கம், கொஞ்சமாக பட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு. நம்ம பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாதத்தோடு கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுப்போம். அது மாதிரி இல்லாமல் இது நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் சாதம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் சாதத்தோட பச்சை மிளகாயோ இல்லை காஞ்ச மிளகாயோ நம்ம போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதில் போட்டு நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடிப்படும். அப்படி சாப்பிடும்போது சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப காரம் அடிக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் மிளகு 1/2 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அதை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சாதம். நீங்கள் இதே எல்லாமே ரெசிபி எல்லாமே போட்டு நீங்கள் குக்கரில் சாதமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற ரைஸு அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பீட்ரூட்டை இது மாதிரி பொடி பொடியாக சீவாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி புதினா இலையெல்லாம் போட்டு நீங்கள் குக்கரில் நீங்கள் பீட்ரூட் சாதமாக செய்யலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு அளவாக நான் சால்ட் எடுத்துருக்கேன். இப்போ மிக்சியில் அரைக்க வேண்டியதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். லவங்கம் போட்டு அரைச்சிருக்கோம். லவங்கத்துலேயே காரம் இருக்கும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் இதில் போட்டுக்கலாம். பீட்ரூட்டை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்ச விழுதுகளை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இதை வதக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் எது செய்தாலும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலை போடணும். அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு அதோட நீங்கள் சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம மசாலா அரைச்சி ஊற்றினது இந்த காயோட ஈரத்தன்மை எல்லாம் போயிருச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த சாதம் கொடுக்கும்போது உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 2 செகண்ட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா லஞ்சுக்கெல்லாம் கொடுக்கும்போது மத்தியானத்துக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
டெய்லி லஞ்சுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? டக்குன்னு இந்த பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீட்ரூட் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் இனிப்பு சுவை இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ரூட் சாதம் லஞ்ச் ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.